அதாவது இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னடான்னா காயக்கல்பம். காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போயிடுவாங்க. காயன்னா என்ன, கல்பனா என்ன அப்படின்றத தான் இப்போ ஜனங்களுக்கு நான் சொல்ல போகிறது. காய அப்படின்றது வந்து ரிலேட்டிங் டு செக்ஸுவல் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த காய அப்படின்றது என்னடான்னா நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம், இந்த மாடுங்களுக்கு காய அடிச்சிருவாங்க அப்படின்னு. காய அடிச்சிட்டாங்கன்னா அந்த செக்ஸ் இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காயமே இது பொய்யடா அப்படின்வாங்க. காயம்னா உடம்புன்னு சொல்லுவாங்க. உடம்பு என்பது உடம்பு இல்லை, உடம்புன்றது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செக்ஸு. இந்த செக்ஸுன்றது நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் 5 நிமிஷத்தில் ஒரு தண்ணி வெளியே ஏறணுன்னா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். பொய் என்றது தண்ணி, காய் என்பது செக்ஸு. அதனால் காயமே இது பொய்யடா அப்படின்றது. இந்த அல்ப சுகம், இந்த சுகம்ன்றதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாதுடா. அதெல்லாம் 5 நிமிஷத்தில் இல்லை, 2 நிமிஷத்தில் தீர்ந்து போகக்கூடிய ஒரு சுகன்றதுனால தான் காயமே இது பொய்யடான்னு. நல்லா கேட்டுக்கோங்க. காயம்ன்றது செக்ஸு, ரிலேட்டிங் டு செக்ஸுவல் அப்படின்றது. இது வந்து ஒரு செக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்கிறது காயம்ன்றது. அதனால் காயன்றது கல்பன்றது பார்த்துக்கோங்க. காயன்றது செக்ஸுன்னு சொல்லிட்டேன். கல்ப அப்படின்றது வந்து அதாவது இந்த யங் ஆஃப் சம் அதர் லார்ஜ் மம்மல்ஸு. அந்த குட்டி தாய்கிட்ட வந்து அதாவது குட்டி வந்து பால் குடிக்குது இல்லையா. இப்போ வந்து மாடுகிட்ட பால் குடிக்குது, யானைக்கிட்ட பால் குடிக்குது. இதெல்லாம் லார்ஜ் மம்மல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு தாய்மை அடையக்கூடிய உன்னை வந்து ஒரு பெண்ணை வந்து பால் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வைக்கக்கூடிய தகுதி அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் காயக்கல்பம். கல்ப அப்படின்றது அந்த தாய்மை அடைகிறதுன்னு சொல்கிறது. தாய்மை அடையும் போது தான் பால் சுரக்கும் போது தான் நீ முழுமையாக ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த தாய்மைன்ற இதை அடைய முடியும். அதனால் காயன்றது அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிளியராக இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீ அந்த தாய்மை அடைய முடியுன்றது தான் காயக்கல்பன்றது. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து போகிற போக்கில் அப்படி படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் காயக்கல்பன்னா அப்படின்றது. இப்போ இதுக்கு ஒரு சீக்ரெட்டையும் சொல்லிடுறேன். இந்த கல்ப அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படின்றது. காயன்றது கேன்னுவாங்க, ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கே. அந்த கேன்ற GAY கே அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ரிலேட்டிங் டு செக்ஸு. அவங்க எந்த மாதிரியான செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்றதுனால தான் அதை கேன்னு சொல்கிறது. அந்த கேன்ற எழுத்துக்குள்ள GAY அப்படின்ற எழுத்துக்குள்ளே ஒரு ஏன்ற வார்த்தையை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, என்னத்துக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த எழுத்துங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு GAIOUE இந்த 5 மந்திர சொற்கள் தான் தேவை. இந்த இடத்துல கேன்றது பக்கத்தில் போட்டிங்கன்னா காயன்னு வரும். சரி, கல்ப அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ஃபு அப்படின்றது CALF, கால்ஃபுன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்ணுக்குட்டி, யானைக்குட்டி அப்படின்ற மாதிரி அது கால்புன்றது. கால்பு பக்கத்தில் நீங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா கல்பன்னு படிக்கணும். கல்பன்றது லார்ஜ் மம்மல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மம்மல்ஸு இவ்வளோ பெரிய இதுங்கெல்லாம் தாய்மை அடைஞ்சு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பாலூட்டிகள். அந்த மாதிரி தான் நாமளும் ஒரு சிறந்த பாலூட்டி, மனித இனமும் பாலூட்டியாக இருக்கிறதுனால தான் காயக்கல்ப அப்படின்றது பெண்களுக்கு. இந்த ஆண்களுக்கு இதை கொடுத்தா பெண்களை பால் கொடுக்க வைக்க சொல்ல முடியும். அந்த குழந்தைக்கு தாய்மை கொண்டு பால் ஊட்டக்கூடிய தகுதியை பெறுவார்கள் அப்படின்றது தான். இதுதான் காயக்கல்ப அப்படின்றதுக்கு சீக்ரெட்டு.